வணக்க நண்பர்களே, பாருங்கள். இப்போ சீனி கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதை அவிக்க போகிறேன். பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி பாருங்கள். இது வியோலெட் கலரில் இருக்குது, இது வெள்ளை கலரில் இருக்குது. இது இன்னொரு கிழங்கு தான், அதுவும் சீனி கிழங்கு. பார்ப்போம். இதையும் அவிச்சிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லப்பட்டது என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம். கிழங்கையும் கழுவிட்டு அவிக்க போகிறேன். வாங்க அவிக்க போடுறத பார்ப்போம். அடுப்பில் வச்சு அவிக்க வச்சுக்கிறோம். அவிஞ்சு வந்தது பிறகு பார்ப்போம் எப்படியாண்டு. அவிஞ்சிட்டு எடுத்து பார்ப்போம். திரும்ப அவிஞ்சதை எடுத்து வச்சுக்கிறோம். அஞ்சாறு மிச்சத்தை எடுப்போம். சின்ன கடாக்க நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏன்னா பார்ப்போம். அரைச்சி எடுப்போம். எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டேன். ஓகே, எப்படி இருக்கு இந்த கிழங்க அப்படி உடைச்சி பார்த்தா இப்படி இருக்குது. ஆனால் இது கருகி தான் சரி. இது சரி வரையிடும். இது ராசவழி கிழங்கு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அப்படி ஒடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கு. ஒரு பிளேண்டியை வச்சுட்டு குடிப்போம். பாருங்க, சீனி வத்தலங்கிழங்க உரித்து எடுத்துட்டேன். மற்ற கிழங்கு அது இனிப்பு இல்லாத கிழங்கு, அதை நான் டேஸ்ட் பண்ணல. அது பச்சை தண்ணி போல் கிடந்தது. அது நான் ஏன் கறிக்கு வச்சதான் சரியாண்டு. இப்போ நான் கோப்பியை ஊற்றிக்கன்னு கிழங்கும் வெட்டி வச்சுக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க. அதுபோல் இதுவும் அதே இது தான். நல்லா இருக்கும். இனிப்பு போடல சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.